ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு கறியை வந்து இடிச்சு தான் வச்சு செஞ்சிருக்கோம். சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு புளிக்கரண்டி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு புளிக்கரண்டி வந்து வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ அரை தக்காளி வந்து அறுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இடிச்சு வச்சிருக்க சிக்கனை இதுல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து சிக்கனை இடிச்சு சேர்க்கும் போது அதுல இருக்க சாரெல்லாம் இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அவங்க 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதி விட்டு இறக்குனா நம்மளுடைய சூப் ரெடி. நசுக்கி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாவே கறி வெந்துடும். ரொம்பவே சளியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நசுக்கி நாட்டுக்கோழியில சூப் வச்சு கொடுங்க, ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.